ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பிஸ்தா ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்டியா வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பிஸ்தா ஐஸ்கிரீம்ல பாத்தீங்கன்னா நான் எந்த க்ரீமோ இல்ல எக் எதுவுமே சேர்க்கல. க்ரீம் எக் எதுவுமே இல்லாம ஐஸ்கிரீம் செய்யறதுக்கான ரெசிபி கேட்டிருந்தீங்க. அதுக்கான ரெசிபி தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பேக்கெட் பால் தான் இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த பால் வந்து நம்ம ஒரு எம்டி பேன்ல ஆட் பண்ணிக்கலாம். அடுப்புல நான் வைக்கல, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இது அடுப்புல வைக்கல. இது கூட பாத்தீங்கன்னா நான் ரெடிமேட் மிக்ஸ் ஐஸ்கிரீம் மிக்ஸ் பவுடர் தான் சேர்க்க போறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேக்கர்ஸ் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து பிஸ்தா ஐஸ்கிரீம் மிக்ஸ் பவுடர் தான். இது வந்து நெட் வெயிட் பார்த்தீங்கன்னா 100 கிராம் இருக்கு. இதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே பேக் சைட் கொடுத்துருப்பாங்க. இது மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டெப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ஐஸ்கிரீம் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் தான் வருது. ஸோ இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப குயிக்காக நம்மளால செஞ்சிட முடியும். எக்கு க்ரீம் அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கலன்னு அலையாமல் இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். பார்த்தீங்கன்னா பவுடர் இந்த மாதிரி ஒயிட் கலர் தான் இருக்குது. பிஸ்தா ஃப்ளேவர் அப்படிங்கிறதுனால க்ரீன் கலர் வந்துட்டு ஆல்ரெடி அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மில்கில் கலக்கும் போது உங்களுக்கு கலந்து வந்துடும். பார்த்தீங்கன்னா மில்க் நான் அப்படியே அது கூட ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் விக்ஸ்க்கு வச்சு சும்மா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிவிட்டுட்டே இருங்க, இல்லைனா அடியில் பிடிக்கும். இந்த மாதிரி பால் வந்து பொங்கி வரும்போது உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ண வேணாம். அடுப்பை வந்து கம்மி பண்ணிவிட்டு மறுபடியும் 2-3 டைம் இந்த மாதிரி பொங்க விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் பின்னாடி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ரெடிமேட் மிக்ஸ் வாங்குனீங்கனாலும் அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதுபடி ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் ஐஸ்கிரீம் கரெக்டாக வரும். நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது இதுக்கு பின்னாடி இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் பொங்கி வரும்போது நல்லா பாயில் பண்ண விட்டுருங்க. நல்லா பொங்கி வரும்போது ஒரு 2-3 டைம் நல்லா பொங்கி வர வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மாதிரி விடாமல் பொங்கி வரும்போது கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அடி பிடிக்காம இருக்கும். அதே சமயம் கீழே ஒழுகாம இருக்கும். நான் உங்களுக்கு ஃபுல் ப்ராசஸ் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக காட்டியிருக்கேன். ஸோ 4-5 டைம் கூட நான் வந்து பொங்க விட்டுட்டேன், நல்லா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியா அந்த மாதிரி பொங்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப கெட்டியாக அந்த மாதிரிலாம் இருக்காது. பாலில் வந்து ஒரு பவுடர் கலந்துருக்கும். அது வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதை நல்லா ஆற வச்சுட்டேன். ஆற வச்சதுக்கப்புறம் இது ஒரு பவுலில் சேர்த்துட்டா நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்துக்கலாம். ஆற வச்சதுனால மேலே வந்து ஆடை மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். அவ்வளோதான். அது நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை வந்து ஒரு 3 மணி நேரம் ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. 3 மணி நேரம் கழிச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பயப்பட வேணாம், ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகாது. ஸோ இதை வந்து நம்ம மறுபடியும் ஒரு டைம் பிளெண்ட் பண்ணணும். பிளெண்டர் இல்லை, நான் மிக்சியில் வந்து நல்லா அடித்து எடுத்துக்கிறேன். அடித்து எடுத்துக்கிட்டு திரும்ப வந்துட்டு இதை ஒரு 7 ஹவர்ஸ் வந்துட்டு வச்சுட்டேன் நான். அதில் வந்து 1.5 ஹவர் வச்சா போதும்னு சொன்னாங்க. பட் 1.5 ஹவரில் கண்டிப்பாக செட் ஆகாது. ஸோ 7 ஹவர்ஸ் வந்து நான் வச்சுட்டேன். ஒரு ஓவர் நைட் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். வச்சதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு இவ்வளோ சாஃப்ட் கிடைக்கல அப்படின்னா திரும்ப ஒரு 2 டைம் பிளெண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இதை இன்னும் அழகாகிறதுக்கு மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த சம்மரில் உங்கள் வீட்டில் இதை ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.